மாயாண்டி வையகத்தில் பேயாண்டியாகவே வந்து பிறந்தாண்டே ஆண்டி மாயாண்டி இந்த ஆறுமுக மங்கலம் ஐகோர்ட்டு மகாராஜா சுடலை வருவார் நமக்கு ஒரு நாளும் பயமில்லை கைலாசத்து யாரெல்லாம் குழுவிருக்கா ஆண்டவனும் பார்வதியும் ஆனந்தமாய் குழுவிருந்தா பிரம்மலோகம் தன்னதியிலே பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமுடன் குழுவிருக்கா வைகுண்டலோகத்தில பச்சை மாலட்சுமியும் பச்சை மாலட்சுமியும் சுடனே குழுவிருந்தா முக்கோடி தேவர்களா நல்முனியா நாரதரா 4 லட்சம் படையும் அட்டமுனி சட்டமுனி கும்பமுனி கோரக்கரும் கருடகாந்த சித்தரோடு சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரனை நாரும் இத்தாதி பேர்களுக்கும் பூசாமல் கொடை பிடிக்கும் தெய்வ குண்டோதரர் தெய்வ குண்டோதரர் கொலுவிருந்தா தெய்வ குண்டோ இந்த விதமாகவே தானாய தோன்றி முடிகுலங்கால் ஆதி பொண்ணு வெள்ளி என்னும் கைலங்கிரி பர்கதத்தில் 30 முக்கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிமார்களே அட்டமுனி சட்டமுனி கொம்பமுனி கோரக்கரு கிரடகாண்ட சித்தரோடு இத்தாதி பேர்களெல்லாம் கொலுவிருக்க அந்த தெய்வலோக கைலேங்கிரி பருகதத்தில் யாரையா கொலுவிருக்கின்றார் கரை கண்டர் என்றும் காலகண்ட மூர்த்தி என்றும் திருநீலகண்டர் என்றும் சொல்லப்பட்ட சங்கரன் சதா சிவன் சப்பாவருண காலகாலன் கால சந்திர சூடகன் திண்ணையன் திரிலோக நாயகன் தேவதேவன் தில்லையம்பல வாசகன் தில்லைவாழ் நடராஜன் ஆனைத்தோல் ஆசனம் புலித்தோலுடையும் கையில் கபாலம் திரிசூலம் கழுத்தில் பாம்பனை ருத்ராட்ச மாலையோடு நெற்றியில் பஞ்சாச்சரமணிந்து உச்சியில் 1008 சடாமுடி பாரத்தோடு வலதுபுறம் கங்கை அணிந்து இடதுபுறம் சந்திரனை அணிந்து பிரகாசகமாக ஒளி வீசக்கூடிய என் தயாபுபதி ராஜகுமாரி பார்வதா தேவியோடு அங்கு யாரையா கொலுவிருக்கின்றார் ஆகாயத்தில் சூரியன் அழகு குளிர் சந்திர ஆகாயவாணியோடு ஆகாயோடு கதவி படைத்த திரு உலகமெல்லாம் வாய்வு லோகம் வர்ண லோகோ இந்திரலோகம் சந்திரலோகோ சத்திலோகம் சிவலோகோ பிரம்மலோகம் வைகுண்டமோ யமலோ வந்தவலோகோ அதல
என்று சுதல என்றோ ஆதி பாதாள உலகம் என்றோ ஈரேழு புவனமெல்லாம் இந்த ஈஸ்வரனும் தான் படைத்தார். விதமாகவே ஆண்டவனாகிய சிவபெருமா ஈரேழு 14 புவனங்களையும் படைத்து 1008 அண்டங்களையும் படைத்து 7 சத்தா சாகர சமுத்திரத்தையும் படைத்து மரம் செடி கொடி புல் பூண்டு தலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காலிகள் நீரு நெருப்பு நிலங்கள் யாவையும் படைத்து ஓர் அறிவுக்கு தக்க 5 அறிவு சிவ சிந்துக்களெல்லாம் படைத்து ஆறாவது அறிவான பகுத்தறிவை படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானுடைய அம்சத்திலே ஆண்களையும் அம்மை உமா சங்கரி சர்வலோக நாயகி என் தேவதேவி சிவகாமி பார்வதா தேவி அம்சத்திலே தாய்மார்கள் பெண்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை எண்ணா உண்ணா 84,000 லட்சாதி லட்சம் கோடி சிவ சிந்துக்கள். எத்தனை கோடி? 84,000 லட்சாதி லட்சம் கோடி சிவ சிந்துக்களை படைத்து ஓர் அறிவுக்கு தக்க 5 அறிவு சிவங்கள் எல்லாம் படைத்திருக்கிறார். சிறிய உயிர் சிற்றெரும்பு மத யானை எறும்பு முதல் யானை வரை எண்ணா உண்ணா மனுக்கள் எல்லாம் படைத்து விட்ட மனுக்களுக்கு பழுது ஒன்றும் இல்லாமல் எடுத்து விட்ட மனுக்களுக்கும் இந்த குறைபாடும் இல்லாமல் பார்வதி படி எடுத்து கொடுக்க பகவான் என்ன விதமாக படியளந்து வருகிறார் தெரியுமா? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து தினை எடுத்து பகவான் ஆடு எங்கும் படியளந்தா பகவான் ஆடு எங்கும் படியளந்தா நல்லதினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து தினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து பகவானோ உலகம் எல்லாம் படி அளந்தார் இந்த உலகம் எல்லாம் படி அளந்தார் உலகம் எல்லாம் யாழாக்குதினை எடுத்து அகிலம் எல்லாம் படி அளந்தா மணி பிடி தினை எடுத்து மண்டலம் கல்லுக்குள்ள தேரை முதல் கற்கொடையில் சிசு வரைக்கும் முட்டைக்குள்ள குஞ்சு முதல் முக்கேனார் வடி அளந்தா குஞ்சு முதல் வடி அளந்து வரபோ சத்தியான பார்வதி ஆண்டவன் தான் சிவபெருமான் ஈரேழு உலகமெல்லாம் படியளந்து வாராரே கல்லிலையும் முள்ளிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் படியளந்து வாராரே பாத பூஜை செய்யணுமே பாதம் தொட்டு
பூஜை செய்யணும் பாதந்தோட்டு ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 புவனங்கள் எல்லாம் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலையும் மலையிலையும் விமலன் படியிழந்து வருகிறார். ஆண்டவனாகிய சிவபெருமான் அல்லும் பகலும் 60 நாளிகையும் பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவன் பகவான் படியிழந்து வருகின்றார. அவருடைய திரு பாதம் பணிய வேண்டும், பாத பூசைகளை செய்ய வேண்டும் என்பதாக மனதிலே எண்ணத்தை கொண்டு என் ஆதி பராசக்தி அம்மை உமையவள் அவ எங்கே வருகிறா தெரியுமா? அடடே நாலாங்காலாஞ்சாமத்தில நம்ம நல்ல முகூர்த்தத்தில பார்வதியா வந்தல்லவோ எங்கையில தானம் செய்து நந்தவன மலர் பறித்து பாரிச்சாத மலர்கள் எல்லாம் பார்வதியா பறித்து வந்தோ கைலாசபதியதியில உருக்கு தொண்டு வாசலே ஆமையோடு பலகை போட்டு திருக்குச்செம்பில் நீரெடுத்து பகவாயப்பா வருவார் என்று வழி மேல விழிய வைத்து வழி மேல வடிவழகி காத்தது. வழி மேல விழிய வைத்து வடிவழகி காத்திருந்தா ஆண்டவன் தான் வந்த போது பகவானை ஆமை ஓட்டு பலக மேல ஆண்டவனை நிக்க சொல்லி செம்பில் நீர் எடுத்து சதி பார்வதியா சிவபெருமான் திருப்பாதத்தை தொட்டு வணங்குவாளா பாதந்தோட்டு பாத பூஜை செய்யுதா. அம்மா அவ பாத பூஜை அவன் கலைப்போடு வருவார் என்று கலைப்பாரி தான் கொடு இலை போடு வருவார் இலை பாரி தான் கொடு பசியோடு வருவார் என்று பசியோடு பால் வளங்கள் கொடுப்பாளா பால் வளங்கள் ஆண்டவனாகிய சிவபெருமா 14 புவனங்கள்லாம் பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆதி பராசக்தி ஆண்டவன் பகவான் படியிழந்து வருகின்றார. கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் பகல் 30 நாளிகனா பகல் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இரவு 30 நாளிகன்னா இரவு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. நமக்கு பகவான் எங்கேயா படியிழந்திருக்கிறார்? எங்க இந்த ஆறுமுக மங்கலம் ஹைகோர்ட்டில் போய் சாட்சி சொன்னாரே எங்க ஐயா மகாராஜா. ஆறுமுக மங்கலம் கொட்டார குறிச்சி ஏம்படி சொடல ஹைகோர்ட் மகாராஜா வாசல்ல படியிழந்திருக்கிறார். அதாவது என்னைக்கு இருந்தாலும் சரி காத்துட்டு சம்பளமா இருந்தாலும் அது கவர்மெண்ட் சம்பளமா இருக்கணும். அரைக்காத்துட்டு சம்பளமா இருந்தாலும் அது அரசாங்க சம்பளமா இருக்கணும். இதுல உன்னைய மாதிரி உங்களை மாதிரி என்னைய மாதிரியா காடு 6 மாசம் வீடு 6 மாசம் பண்ணு. காடு 6 மாசம் வீடு 6 மாசம் யாமனு சொன்ன
ஐயா கவர்மெண்ட் வேலை என்னைக்கும் உள்ள வேலை. இப்ப நம்ம வேலை நம்ம தொழில் ஐயா பேர சொல்லி குறவு கிடையாது. பகலில் வேலைக்கு போனாலும் ரைட்ல வீட்டில் தங்கலாம் வைக்கலாம். நம்ம அப்படி இல்லை. பகுதி நாள் கோவிலும் குளமும் பகுதி நாள் வீடும். இப்படியாக என ஆதி பராசக்தி அம்மை உமையவள் ஆண்டவன் பகவானன் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் விமலன் படி இழந்து வருகின்றாரு. அப்படி என்று சொல்லி அவருடைய திருப்பாதத்தை பணியணும், பாத பூசைகளை செய்யணும். ஆமா, எங்க அம்மா லட்சுமி அம்மாலாம் ஒரு நேரத்துல கொரோனாவுல பசியில நின்று திருநெல்வேலி மேலப்பாளையத்துல இருந்து நடந்து வந்திருக்கா ஐயா. மகாராஜாவை பார்க்கணும்னு அதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஐயா. மகாராஜா ஏ எஜமா முதலாளி சின்னத்தர வேம்படியா பேச்சியம்மா, உன்னை என்னால மறக்க முடியல, மறந்தாலும் என்னால இருக்க முடியலைய. அத மாதிரி ஐயா வாசலுக்கு பகவான் படியளந்து வரவருடைய பாதம் பணிய வேண்டும், பாத பூஜை செய்ய வேண்டும் என்று கங்கையிலே தானம் செய்து நந்த வனத்திலே சென்று மலர்கள் எல்லாம் பறித்து கையாலே மலர் பறித்தா காம்பளிக்கு போகும், விரலாலே மலர் பறித்தா வெம்பி போகும், நகத்தால மலர் எடுத்தா நஞ்சு பிஞ்சு போகும் என்று தங்க துரட்டி கொண்டு தன்னந்தரமா மலர் எடுத்தாள். வெள்ளி துரட்டி கொண்டு விதவிதமாக மலர் எடுத்தோ பாரிச்சாத மலர்கள் எல்லாம் பார்வதியால் கொண்டு வந்து பகவான் எப்போ வருவார் என்று கைலாசபதியில உருக்கு தொண்டு வாசல்ல ஆமையோடு பலகை போட்டு தெருக்கு செம்பல நீர் எடுத்து எப்ப வருவார் என்று வழிமேல் விழி வைத்து வடிவிலகி காத்திருக்கிறார். ஆண்டவன் வந்தபோது ஆமை ஓட்டு பலகை மேலே ஆண்டவனை நிக்க சொல்லி திரு பாதம் பணிந்து பாத பூஜைகள் எல்லாம் முடித்து கலை போடு வருவார் என்று கலைப்பாரி உடுத்து, இலை போடு வருவார் என்று இலைப்பாரி உடுத்து, பசியோடு வருவார் என்று பால் பழங்கள் எல்லாம் கொடுத்து தாம்பழங்கள் தரித்து சொக்கட்டா மண்டபத்தில் சொக்கரும் தேவியுமாக சொக்கட்டங்கள் விளையாடினார்கள். மறுநாள் தினத்திலே அம்மா பார்வதி நாம் படியளக்க போகணும், படியெடுத்து தருவாய் அம்மா என்று என் பகவான் கேட்கும் போது அப்பதான் சொல்லுகிறா பார்வதி, என்ன அண்டவா ஏ படியளக்க போகும்போது பார்வதியா நான் வருவேன், இறையளக்க போகும்போது இறையளக்க சொல்லும் போது பகவான் தானே சொல்லுதாரே அம்மா அம்மா பார்வதியா அடியாளோட வார்த்தைகளே ஈஸ்வரிய உமைய வேலை ஈஸ்வரிய எந்த வார்த்தை சொல்ல கேளு. இந்த பகவானோட படைப்பதில மாயங்களும் இருக்கும் அம்மா, மருமங்களும் இருக்கும் அம்மா. அதனால பார்வதியா என்னோடு நீ வந்தையானா அது குற்றம் இது குற்றம் எளப்பமாக பேசுவாய. அதனால பார்வதியா அம்மை சத்தே பார்வதியா பகவான் படியளக்க போறேன், படியளத்து தருவாயும் பார்வதி என்று பகவான் கேட்கவும் பார்வதி சொல்லுகிறா, சுவாமி பகவானோட படியளப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும்.
ஈசனுடைய இறையிழப்ப இந்த ஈஸ்வரி நான் பார்க்க வேணும், அதனால் நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பந்தான் பகவான் சொல்லுகிறார், அம்மா பார்வதி, பகவான் படைப்பில பல மாயங்கள் உண்டு, பல மாயங்கள் உண்டு, சில மர்மங்கள் உண்டு. மாயங்கள் உண்டு, மர்மங்கள் உண்டு. அதாவது அவர்கள் போன ஜென்ம புண்ணிய கணக்கின் பிரகாரம் இந்த ஜென்மத்துல நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருப்பேன். ஆமா, பாவ புண்ணியத்தின் கணக்கின் பிரகாரம் இந்த ஜென்மத்துல நான் படைத்திருப்பேன் பார்வதி. சில பேர்களை கண்ணு குருடா படைச்சிருப்பேன், காது செவிடா படைச்சிருப்பேன், கைகால் ஊனமா படைச்சிருப்பேன், வாயு ஊமையா படைச்சிருப்பேன். அது மட்டுமல்ல, சில பேர்களுக்கு ஏகப்பட்ட சொத்து சொகம் மாட மாளிகை கூட கோபுரம்பா, நஞ்சை புஞ்சை தோட்டம் துறவு வசதி வாய்ப்பு, ஏகப்பட்ட செல்வத்தை கொடுத்திருப்பேன். ஆனா அவருக்கு ஆள்வதற்கு ஒரு புத்திரத்தை கொடுத்திருக்க மாட்டேன். சில பேர்களுக்கு அன்னன்னைக்கு கோரி குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது, உப்பில்லா கூழ் இல்லா இருக்காது. அவளுக்கு குருணி கணக்கில், டஜன் கணக்கில், கோட்டை கணக்கில் பிள்ளைகளை கொடுத்திருப்பேன். அதனால பார்வதி என்னோடு வந்தேன்னு சொன்னா வரமாட்ட. அது ஏன் அப்படி இருக்கு, இவ ஏன் இப்படி இருக்கா, எப்படி நல்லா என்கிட்ட பதிலுக்கு பேசிக்கிட்டே வருவ. உனக்கு நான் பதில சொல்வேனா, நான் படி அளப்பேனா பார்வதி, அதனால என்னோடு நீ வர வேண்டாம் அப்படின்னா. அப்பதான் சொல்லுகிறாள் ஆதி பராசக்தி நினைத்தா, இவர் படி அளக்க போறோம்னு போறார, படி அளந்துட்டு வராரா, அளக்காம வராரா. ஐயா வாங்க மூக்கண்ணு, பையனை பார்த்தேப்போம். அதனால பார்த்தார், என் சத்தியான பார்வதி பகவானை பரிச்சை செய்ய வேணும் என்று பகவானுக்கு சந்தேகம், பகவான் மேல சத்திக்கு சந்தேகம் வருது. ஆமா, அந்த பார்வதியே பகவான் மேல சந்தேகப்பட்டிருக்காள. பார்வதியே பகவான் மேல சந்தேகப்பட்ட போது இந்த தாய்மார்கள் எல்லாம் சந்தேகப்பட கேட்கவா செய்யணும். அதான கேட்டேன். ஆகையினால இந்த பார்வதிய பகவான் மேல சந்தேகம் கொண்டு அதான் சொல்லியிருக்கான், சந்தோஷம் என்கிற மலர்ல, சந்தோஷம் என்கிற மலர்களிலே சந்தேகம் என்றும் புயல் அடித்தா சந்தோஷமான பூக்கள் உதிர்ந்து போகும். அதுபோல் சத்தியான பார்வதிக்கு பகவான் மேல் சந்தேகம் கொண்டு பகவான் படி அளக்கவில்லையா, அவரை பரிச்சை செய்ய வேணும் என்று யார் அழைக்கிறாள் தெரியுமா? படைக்கும் தொழிலை மையமாக கொண்ட ஓம் வீரட் விஸ்வ பிரம்மனே நமக என்று போற்றக்கூடிய அந்த தெய்வ தச்சரை வரவழைத்து, வமகன விஸ்வகர்மா வாமகன விஸ்வகர்மா அம்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, என் மகனே விஸ்வகர்மா, என் மகனே விஸ்வகர்மா, மகனை இந்த வார்த்தை சொல்ல கேளு. அப்படியே என் மகனே
பார்வதியா சொன்ன போது படைக்கும் தொழில் விஸ்வகர்மா கம்பு வேட்டி சிமிழ் உண்டு செய்து வரசங்கம்பு வேட்டி சிமிழ் உண்டு செய்து நல்ல புட்டு போட்டு ஆதிபராசக்தி அம்மை உமையவள் ஆண்டவனை பரிசு செய்து பார்க்க வேண்டும் என்றோ கைலங்கிரி மலையிலே காஞ்சரங் கம்பு வெட்டி கட்டிச்சிமில் உண்டு செய்து பூவரசங் கம்பு வெட்டி ஒரு பூட்டுச்சிமிலை உண்டு செய்து அதுல சீனி பூட்டு போட்டு திருக்காணியை மேல பூட்டி சீக்கிரமா கொண்டு வா மகனே செல்ல மகன் விஸ்வகர்மா என்று தெய்வ தச்சரை இடத்திலே சொல்ல அந்த தெய்வ தச்சராகப்பட்டவர் கைவண்ணமே கலைவண்ணம் படைக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக பெற்றவர்கள். அதுதான் ஓம் வீரட் விஸ்வ பிரம்மனே நமக என்று போற்றக்கூடிய ஐந்தொழில்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள். ஐந்தொழில் என்னப்பா? மனு மயா துவாயா சிற்பி விஸ்வக்கியா. அவர்கள் கைப்படாத பொருளே இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மனு என்று சொன்னா இரும்பு வேலை பார்ப்பாங்க. இதை பத்தியெல்லாம் அருவா கோடாலி கடப்பார அதுதான் மனு. அவர் கொல்லர். சரி. மயா என்று சொன்னா தச்சு வேலை பார்ப்பாங்க. பத்தியலா மரத்தை அறுத்து பலகையா சேர்க்கக்கூடியவங்க அவர் தான் தச்சர். துபாயா என்று சொன்னா இருக்கு பாத்தியலா மணி ஆலி அரசலை குப்பி விளக்கு பாத்திரம் கொப்பரை குடங்களெல்லாம் செய்யக்கூடியவர்கள் துவாயா. சிற்பி என்று சொன்னா சிற்பத்தை சிலை வடிக்கக்கூடியவர்கள். விஸ்வக்கியா என்று சொன்னா ஆடை ஆபரணங்களை அலங்கரித்தார். பத்தியலா தங்க நகைகளை அதான் ஆள் உண்டாக்கி அரசு உண்டாக்கி அவியல் உண்டாக்கி அவளை போல ஆசிரமங்களுக்கு ஆசனம் உண்டாக்குன்னு சொல்லக்கூடிய படைக்கும் தொழில் விஸ்வகர்மா ஐந்தொழிலுக்கும் அதிபதியாகப்பட்டவர். அப்பேற்பட்ட விஸ்வகர்மா அழகான காஞ்சரம் கம்பு வெட்டி கட்டிச்சிமிழ் கடைந்தெடுத்து பூவரசம் கம்பு வெட்டி ஒரு பூட்டி சிமிழை கடைந்தெடுத்து அதுல சீனி போட்டு திருக்காணி மேல போட்டு வர்ணங்கள் தீட்டி கொண்டாந்து சிவசக்தி இடத்திலே கொடுக்கும். இந்த சிறப்பான வேளையில் பாடுநாமலை பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த தாய்குலத்தின் தங்கம் ஆதர்குலம் மாணிக்கம் என் சக்தியுடைய அவதாரம். என்ன காரணங்கள் சமயம் நடக்குதானா சத்தியான பார்வதியா தெய்வத்தை சரியிடம் அதில வாங்குதாள சிமளத்தான வாங்குதாள சிவசதி பார்வதியா கையில வாங்கினா இவ்வளவுடைய அழகு வர்ணங்கள் தீட்டி இருக்கிறது. ஆமா, ஆகையினால இந்த செப்பு சிமிழுக்கு தகுந்த உயிரை பிடித்து அடைக்கணும். ஆணையை பிடிச்சு பானைக்குள்ள அடைக்க முடியுமா? அதனால முடியாது. பானையோட சைஸ் என்ன? ஆனா உடுக்காரு சொன்ன மாதிரி
காலம் கலிகாலம் ஆகி போச்சு. அதனால அவர் என்ன சொல்லுதாரு, பக்கத்தை சேர்ந்த பெரிய மகாராஜா அவர்களும் வனிதா கார்த்திகா அவருடைய தங்கத்திரு கருத்தினால பாடு நாமளுக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சம் ஆணரும் பெண்ணரும் கொள்ள யாரும் பாட்டாள பார்வதியா சித்தரும்ப பிடிப்பாளா சித்தரும்ப பிடிப்பாளா செப்பு சிமிழுக்குள்ள அடைப்பாளா சிமிழுக்குள்ள பிடிப்பாளோ அதோடு பாடனாமலை பரிசளிக்க வேணும் என்று அப்பம் பார்த்தாள் ஆதி பராசக்தி செப்பு சிமிழை எடுத்தா சித்தரம்ப இந்த பக்கத்துல வைக்கும் போதோ ஆணரம்பும் பெண்ணரம்பும் செப்பு சிமிழுக்குள்ளி அறியது. உடனே பார்த்தாள் சித்தரம்பு ஏறின உடனே பகவானுக்கு தெரியாமல் பக்குவமா வைக்கணும், இந்த ஈசனுக்கு தெரியாம எப்பன்பாமா வைக்கணும். எங்கே வைக்கலாம் என்று பார்க்கிற போது நம் இடத்திலே நாம வைத்திருந்தாத்தான், நம்மளே வைத்திருந்தாத்தான் பகவானுக்கு தெரியாது, வேற எங்க வைத்தாலும் பார்த்துக் கொள்வார். அப்படி என்று சொல்லி ஆதிபராசக்தியானவ அம்மை உமையவளானவள் செய்கிறாள் தெரியுமா, அந்த சிம்தரம்பை பிடித்தல்லவோ சிமிழை கொள்ளாடை தல்லவோ அம்மையான பார்வதியா செப்பு சிமிழதையும் சீனி நல்லா போட்டு போட்டு திருக்காணி மேல போட்டி கணனுக்கு தெரியாம முந்தானில முடியுவாளா, ஈசனுக்கு தெரியாம ஈசனுக்கு தெரியாம எங்களில சொருகுவாளா, ஈசனுக்கு தெரிந்திடாமல் எங்களில சொருகி எல்லோ ஈஸ்வரியா உமையவளோ அன்றைய தினமதில படியளந்து வரபோது பாதம் தொட்டு வணங்கலையா பாத பூசை செய்யலையா அந்த கூந்தல் முடியாமல் அந்த தலை நிமிந்திடாமல் நீட்டினகால் மடக்காமல் நிமலந்தங்க இருக்கிறாள பார்த்துட்டார பகவானோ சத்தி சத்தி உமையவள சங்கரிய கேளு அம்மா ஒரு நாளும் இல்லாத இருப்பதென்ன அம்மா பார்வதியா இந்த வார்த்தை சொல்ல கேளு ஈஸ்வரியா உமையவள அம்மா பார்வதியா அம்மா ஏ பார்வதி ஒரு நாளும் இல்லாம திருநாளா இருக்கம்மா அன்னைக்கு நீட்டு நகால் வடக்காமல் அவந்த கூந்தல் முடியாம கவுந்த தலை நிமிராம கண்ணீரும் கவலையுமா இருக்கிய பார்வதி என்ன நடந்தது ஏது நடந்தது, மூத்த மகன் ஆதிமுலை எதுவும் உன்னை தப்பு தவறா பேசினானா பேசினானம்மா, இல்ல இளைய மகன் வேல்முருக எதுவும் பேசினானா, நேத்து உண்டா இந்த கலகலப்பு, இல்ல 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 நாளை உண்டா இந்த கலகலப்பு, இல்ல ஐயா வாசல் இன்னைக்கு பாத்தியாலா என்ன கூட்டம் என்ன கலகலப்பு. ஆகையினால பார்த்தால் எங்க ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கம்மா இந்த சிறப்பான வேளையில பாடு நாமளுக்கு பரிசளித்த தாய் குலத்தின் தங்கம் போல் உயர வேண்டும், 1 10 100 கோடி உயர வேணும் கையில போல் பரிசளித்த குலங்கள் எல்லாம் பற்றி பெருக வேண்டும்,
பத்திரமா இருக்கும் போது இருக்கும்போது சத்தியான பார்வதியா பார்வதியா ஆண்டவன பகவான பகவான படியளக்க போகும்போது எல்லா நல்ல உயிர்களுக்கும் படியளந்து வந்தீர்களா அளக்காம வந்தீர்களா பார்வதியா கேட்கும்போது பார்வதியா கேட்கும்போது இந்த பகவானோ யாது பார்வதியா கேட்கும்போது ஆண்டவா சாமி அம்மா படியளக்க அம்மையா படியளக்க போறம் போறம்னு படியளக்க போறம்னு பொரியல படியளக்க போறம் அம்மா படியளக்க போறம்னு சரி பொரியல அம்மா எல்லா உயிர்களுக்கும் பட்டினி பசி இல்லாம படி அளந்தீர்களா அம்மா எல்லா உயிர்களுக்கும் பட்டினி பசி இல்லாம படி அளந்தீங்களா சாமி படிகளந்தேன் பார்வதி அப்பதான் சொல்லுகிறா பார்வதி என்னங்க பகவான் மேல ஒரு குற்றம் இருந்தாலும் அம்மா என் படி அளப்புல ஒரு குற்றம் இருக்காது கண்டிப்பா இருக்கவே என் மேல ஒரு குற்றம் இருந்தாலும் என் தொழில ஏதோ ஒரு குற்றம் நான் செய்ய மாட்டேன் ஆமா என் தொழில கரெக்டா இருப்பேன் இந்த குற்றமே இருக்க மாட்டேன் பார்வதி ஆமா அதனால பார்வதி என்னன்னு பகவான் மேல் குற்றம் இருந்தாலும் ஆமா ஐயா பகவான் படியளப்பிலே குற்றம் இருக்காது என்று என்று என்ன விதமாக சொல்லுகிறார் தெரியுமா எப்படி என்ன உள்ளே அறைக்குள்ள இருந்தாலும் அரணறியா மாயமில்லை செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறியா மாயமில்லை எக்களுக்குள் சொருகிட்டாலும் எக்களுக்குள் ஈசனறியா மாயமில்லை ஆண்டவனும் சொன்ன போது அம்மையான பார்வதியா எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணகிற மனமதிலே பார்த்தாள் பார்வதி ஆஹா பகவான் பார்த்தது மாதிரி சொல்லுதார செப்புக்குள் இருந்தாலும் சிவனறியாத மாயமில்லை இல்லை இல்லை அறைக்குள் இருந்தாலும் அரணறியா மாயமில்லை மாயமில்லையே முந்தானிலே முடிந்தாலும் முக்கணன் அறியாத மாயமில்லை என்று சொல்கின்றார ஆமா சித்தரம்பை பிடிக்கும் போது பார்த்தாரா இல்லையே சிமிழுக்குள் அடைக்கும் போது பார்த்தாரா ஆகலியே எக்களுக்குள் சொருகும் போது பார்த்தாரா ஆகலியே சுவாமி இல்ல பஸ்ல டிக்கெட் வாங்கும் போது பார்த்தாரா இல்ல என்னையா நம்ம 100 தரம் போனா நம்மகிட்ட டிக்கெட்டுன்னு கேட்காரு டிக்கெட் ஆமா அவரு போனா அந்த பஸ்ல 10 தரம் ஒரு நாளைக்கு 100 தரம் போறாரு வராரு அவருக்கு டிக்கெட் யார் எடுக்க ரேஸ வரசிட்டா சண்டை ஐயா அப்படி இல்ல நம்ம ஒரு தரம் போயிட்டு போறதுக்கு முன்னக்கூட்டி அந்த கூட்டத்துல இடிபடுத்த இடிசல நமக்கு போதும்னு ஆயிரும் அவர் அப்படி இல்ல இன்னைக்கு மத்தியானம் ஏறினார்னா நாளைக்கு மத்தியானம் இறங்குற வரைக்கும் அவர் இடிக்க படுத இடியும் இமுசும் அவருக்கு தான் தெரியும் மரியண்ணா நல்லா இருக்கீங்களா நானும் சொன்னோம்ல வாங்கிட்ட முந்தா நாளையாண்ட கேட்டாவோ எப்போ போறேனாவோ நான் நாளைக்கு போறேன் கொஞ்சம் சவுண்டை கொடுங்களேன் ஆகையினால சித்திரம்பை பிடிக்கும் போது பார்த்தாரா செமிழுக்குள் அடைக்கும் போது பார்த்தாரா எங்க ஆழ்வார் குறிச்சு ஐக்கு சக்கரவர்த்தி மாயாண்டி கருமருது செம்மருது மொத்த கோமரம் இப்ப 501 ரூபாய் எடுத்து கொடுத்துருவாவோ ஆமா சிறப்பு தான் செவ்வாய்க்கிழமை அன்னக்கொடை கருமருது செம்மருது கட்டகசம் மேல்வரத்துல
ஆகையினால பார்த்தா சித்திரம்பை பிடிக்கும் போது பார்த்தாரா, சிமிழைக்குள் அடைக்கும் போது பார்த்தாரா, பார்த்தது மாதிரி சொல்லுகின்றாரே பகவான் என்று. என் சத்தியான பார்வதி அங்கம் பதறி ஆவி தணலாகி அவ திரேகமெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. ஆஹா, பகவான் பார்த்தது மாதிரி சொல்லுகிறார் என்று சத்தியான பார்வதியா, சத்தியான பார்வதியா எக்களுக்குள் சொருகிருக்கும் முந்தானிய எடுக்கால முந்தானிய தான் உழைத்து செப்பம் அவ திறப்பாளா. செப்பு சிமிழ திறக்கும் போது செப்பு நல்ல சிமிழுக்குள்ள அனரும்பும் பெண்ணரும்பும் பெண்ணரும்பும் தினையரசி கவி கொண்டு கவி பாடுநாமலுக்கு பரிசளித்த செல்வந்திர சீமான்கள் சென்னை மாநகரத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் அவருடைய தங்கத்திரு கரத்தினால பாடுநாமலுக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். அல்லார்களுடைய குடும்பங்கள் குலகோத்திரம் அளிச்சனங்கள் உச்சார் வெச்சார் உறவினர்கள் எல்லாம் எங்கள் அப்பன ஆறுமுக மங்கள ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலைசன் கிருபையினால வாழ வேண்டும், வளர வேண்டும், ஐயகம் போல் உயர வேண்டும், 10 100 கோடி உயர வேணும் கையில போல. எந்த முகம் போனாலோ எந்த முகம் போனாலோ தங்க முகமாக வேண்டும், தங்கமாக வேண்டும். எவ்விதமாயிருக்கும் போது பராசக்தி ஆண்டவா, அறியாம செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும், தெரியாம செய்த குற்றம் அதான் சொல்லுவாங்க. எண்ணரை கெட்டி எழுத்தரை வாசித்தாலும் ஆமா பேச தெரியாம பேசிடுவா. அதுக்கப்புறம் கைய நெறிப்பா, கால தரையில தேப்பா, கைய நெறிப்பா, கால தரையில போட்டு தேப்பா. ஆஹா, என்ன இப்படி பேசிட்டோம் அப்படின்ட்டு. ஆகையினால ஆண்டவா பகவானை அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்க வேண்டும், தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும். இந்த பார்வதியா செய்த குற்றம் அப்படின்னா அப்பந்தான் பார்த்தார் பகவான். பார்வதி, நீ பார்வதினு சொல்லி உன் தப்ப நான் மன்னிச்சோம்னா உலகத்துல எல்லாருக்கும் தப்புக்கு உதயமாகி போயிடும், ஆரம்பிப்பாங்க. அதனால உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அதனால பார்வதி, கணவனை பரிச்சை செய்த கடிய பாவம் தீர்க்க வேண்டும். பூமானை பரிச்சை செய்த பொல்லா பாவம் தீர்க்க வேண்டும். ஆமா, ஆளன பரிச்சை செய்த அதிக பாவம் தீர்க்கணும். அதனால பார்வதி, நாள ஒரு காலத்தில் பகவானை பரிச்சை செய்த காரணத்தினால அம்மா திருவிளக்கில் நீ பிறந்து
சொல்லும் போது அம்மை சத்திய பார்வதி என்னை அதே சொல்லுவாள் என்னை அதே சொல்லுவாள் ஆண்டவன பகவான திருவிளக்கில் நான் பிறந்தாள் திருவிளக்கில் நான் பிறந்தாள் நாள ஒரு காலத்தில் என் மணி விளக்கில் பிறக்க வேண்டும் மையானோ வர வேண்டும் இந்தனோட கையால் பிணமஞ்சோறும் திங்க வேண்டும் பார்வதியா சொல்லும் போது பார்வதியா என்னை அது நடக்குதா சொன்ன போது பார்வதியா சொன்ன போது பார்த்தால் ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார் பார்வதி என்னைய பரிசு செய்த காரணத்தினால நாள ஒரு காலத்துல நீ திரு விளக்கிலே பிறந்து தில்லைவனம் பேச்சியாக தில்லைவனம் காக்க கடவுதபடி சாபத்தேன்னா அப்ப நாம் பார்வதி சொல்லுகிறார் அண்டவா உங்களுடைய கண்பொத்திய தோஷத்துக்காக என்னைய கம்பா நதி கரையில தவம் புரிய சொன்னீர் கம்பா நதி கரையில தவம் புரிந்த போது என் மேல ஏக்கத்தோட வந்து இன்னைக்கு ஏகாம்பரன் ஆதராய் ஏற்றுக்கொண்டீங்களே சுவாமி அது மட்டுமல்ல சமுத்திர திட்டிலே போய் நம்ம தெய்வ ரகசியம் பேசணும்னு பேசும்போது மலருக்குள் இளைய மகன் முருகன் வண்டாக வந்த காரணத்தினால மகர மீனாக போக கடவா என்று அவருக்கு சாபம் கொடுத்து என்னைய கடல் ராஜானுக்கும் கடல் ராணிக்கும் அதியரசனுக்கும் அரணவெளிக்கும் மகளாக கயற்கன்னியாக பிறவி செய்தியல மகரமீனை கொன்று என்னை வந்து அடைந்தியலே சுவாமி பாண்டியன் மன்னன் காஞ்சனாதேவிக்கு நான் அக்கினில குழந்தையா அவதரிச்ச போது மண் சுமக்கும் சொக்கரா வந்து மாலை மனம் உடுத்தியல அது மட்டுமல்ல தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் நான் மகளாக பிறந்த போது ஆண்டி பண்டாரமா வந்து இந்த மாலை மனம் உடுத்தியல இந்த அவதாரத்துல நான் திருவிளக்குல பிறந்து தில்லைவனம் பேச்சியா தில்லைவனம் காத்தேனே ஆனால் நீங்களும் ஒரு அவதாரம் எடுக்கணும் என்ன அவதாரம் எடுக்கணும் மணி விளக்கிலே பிறந்து மாயாண்டி சுடலையா மையான வரணும் என் கைனால பெணமுஞ்சோறு நீங்க திங்கணும் அப்படி என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது இங்க இப்படி பேசிக்கொண்டிருக்க என்ன நடக்கு தெரியுமா என்ன எவ்விதமா இருக்கும் அங்கே வருவாளா பூமியத்தான் சுமக்குகின்ற பூமியத்தான் சுமக்குகின்ற அன்னை பூமாதேவி வாராள் பூமியத்தான் சுமக்குகின்ற வந்தல்லவோ ஆண்டவன பகவான பூமி பாரம் அதிகமாச்சு ஆண்டவா இந்த படைப்புல உங்களுடைய படைப்புல பிறப்பு இருக்கு இறப்பு இல்ல கோயிலுக்கு தெக்கோடி இருக்க பைக்க பூரா மாத்தணுமா கோயிலை சுத்தி அன்பார்ந்த பக்தர் கோடிகளே பெரியவர்களே ஆண்டவன பகவான பிறப்பு தானே இருக்கும் ஐயோ பிறப்பு தானே இல்ல சுவாமி சுமைய குறைத்து தாங்கோ உடையவன பகவானே உமாதேவி கேட்ட போது உமாதேவி சொல்வார் பகவானோ பார்த்தாள் பூமாதேவி சுவாமி பிறப்பு இருக்கு இறப்பு இல்ல அருள்மிகு
ஸ்ரீ ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலேசனுக்கு திருமாலை சாத்தி கொண்டிருப்பதனால மாலை கொடுக்கக்கூடிய